தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மனோட வணக்கம். அகைன் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. முக்கியமாக இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். எஸ் அஃப்கோர்ஸ் வாய்ஸ் ஓவர்லேயே நான் நிறையா சொல்லிட்டேன். பட் இருந்தாலுமே இந்த டெப்த்தை அனலைசிஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக 1 2 இல்லை 3 ஓப்பனர்ஸ் வந்திருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு 4வது ஓப்பனரும் இருக்கிறாங்க. பட் ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் எதுக்கு அவ்வளோ தூரம் கீழே போய் ஆடுறாரு? ஒருவேளை ஓப்பனராக தான் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க, எனக்கும் எல்லா இடத்துலையும் ஆடுறது திறமை இருக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன், அப்படியே அதை எடுங்கன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டாரா அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் ஸ்டில் அவரையும் நான் ஒரு கன்சிடராக வச்சுக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி டேலண்டடான பிளேயர் தான், நான் அதெல்லாம் குறைய சொல்லலைங்க. நிறைய தடவை நானே வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாடுன்னு 2025 இருக்குது. இதுக்காக இன்னும் ஒரு கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி பிசிசிஐ கேட்டிருக்கிறாங்க. ஐசிசி நீங்கள் தான், பிசிசிஐ நீங்கள் தான், அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தெரில. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 12 இல்லை 13 இந்த 2 தேதிக்குள்ள, அஃப்கோர்ஸ் 12 சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 13 14 15 இந்த பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நம்ம இந்தியாவுக்கு ஸ்குவாடு சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படலாம். 200% நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடே சேர்த்தா ஒரு 4 பேர். ஓகே, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் சர்வஸாக தான் எப்பயுமே வைப்பாங்க, அதனால நம்மளும் வச்சு விட்றோம் ஓரமா. இப்போ 3 பேரோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெய்ஸ்வால் ஓடிஐ ஆடினதில்ல, கில்லு ஆவரேஜ் 50 வச்சிருக்காரு. ஹிட்மேன் ஓடிஐயில் ஒயிட் பாலை தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர். ஸோ அதனால் இவங்க 3 பேருமே இருப்பாங்க. 3 பேரும் ஒரு ஹெல்த்தியான ஒரு தான். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெய்ஸ்வால் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் வச்சு தட்டி கொண்டு போவாங்கன்னு தான் தோணுது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமீபத்தோட ஃபார்ம்லேயும் ஒரு மைண்டில் வச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி கில்லு நிறைய விஷயம் பண்ணாலும் சரி, ஓகே ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு 2 மேட்ச் ட்ரை பண்ணிவாங்க, ஆப்வியஸாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் ஒரு அப்கமிங் ஃபியூச்சர். ஸோ அதனால் ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. 100க்கு 200% இந்த இங்கிலாந்து சீரீஸில் தெரிஞ்சிருமே, அதிலே கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஸோ ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக போவாங்க. அண்ட் கில்லு கண்டிப்பாக இருப்பார் லிஸ்ட்டில். பட் ஆனால் பேக்கப் ஓப்பனராக வச்சுப்பாங்கன்னு தான் தோணுது. வாட் இஃப் ஜெய்ஸ்வால் ஃபெயில் ஆனால் தான் கில்லை எடுத்துகிட்டு வராங்கன்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி இது நீங்கள் எப்படின்றது எல்லாத்துக்குமே தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதுக்கு எப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். மிடில் ஆர்டருக்கு வருமா, டாப் ஆர்டரோட சேர்த்து விராட் கோலி அசைக்கவே முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். 2023 உலகக்கோப்பையில் சூரியகுமார் யாதவ் ஓடிஐ விளையாண்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கண்டிப்பாக வரமாட்டாருன்னு நான் 200% ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டெண்டர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் மொத்தமாக சென்ட்ரல் கான்ட்ராக்டரே உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷனுக்கு தான். பட் இஷான் கிஷன் இதில் வரவே மாட்டார். 100க்கு அது ஒரு 100% வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெய்ஸ்வால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கீழே ரோஹிட்டு கீழே கோலி கீழே அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் தான் வருவார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த பிசிசிஐ கான்ட்ராக்ட் விட்டு வெளியேற்றப்பட்டார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கன்சிஸ்டன்சின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. தரமான தீயான ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுலுமே இருக்கிறாரு. இந்த உலகக்கோப்பையில் கடைசி 2023 உலகக்கோப்பை கடைசி ஃபைனலில் மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியர்களையுமே அஃப்கோர்ஸ் ஏமாற்றிட்டாரு. 100 பந்துகளுக்கு மேலே பிடிச்சி ஒரு 60 ரன்கள், ஒரு ப்ரெஷரில் ஆன நாக்கு மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஹை பிச் கேம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் பின்னாடி அடிக்க ஆட்கள் இருந்தும் அவங்களையுமே ப்ரெஷராக்கி விட்டதுனால கேஎல் ராகுல் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரோல் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் ஓகே ஃபைன், ஒரு ரிட்டன் அவர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். பட் இந்த தடவை ஒயிட் பாலில் போன தடவை அந்த ஃபைனலை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக ஏஷியா கப்பு, அதுக்கு முன்னாடி ஓடிஐ, கடந்த 2020 பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் ஆவரேஜாக அஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்டராக கிட்டத்தட்ட 45+ வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஆவரேஜ் தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இது போக எக்ஸ்ட்ரா 2 கண்டெண்டர்ஸ் இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரான்னு சொல்லக்கூடாது, பட் அவங்களுமே இதில் ஒரு டிசர்வ் தான். ரிஷப் பண்ட்னு நம்ம பார்த்துருக்குறோம். பட் ஆனால் ரிஷப் பண்ட் இந்த ஓடிஐக்கு ஒரு தரமான பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாமே தாண்டி ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக நான் கண்டிப்பாக சஞ்சுவை சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா, ரிஷப் பண்டோட ஆவரேஜும் நான் ஸ்டாட்ஸ் வைஸ் வரேங்க. கண்டிப்பாக ரிஷப் பண்டோட ஆவரேஜும் சஞ்சு சாம்சனோட ஆவரேஜும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஆடின மேட்சஸ் வச்சு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. எந்த மாதிரி இடத்துல எப்படி ஆடிருக்காரு அப்படின்றத கம்பேரிசன் பண்ணி பாருங்க. இந்த குவிக் ஃபயர் நாக்கும் அப்படிலாம் வேணாங்க, அது ஒரு தனி இம்பாக்ட் பண்ணணும்னா. பட் ஆனால் ஓடிஐ அப்படின்றது T20 மாதிரி கிடையாது. ஒரு 30 பந்துக்கு ஒரு 50 ரன் அடிச்சா போதும் அப்படின்ற அது இம்பாக்ட் பண்ணணும். ஆனால்
முக்கியமான நேரத்தில் ஒரு கேம் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு சஞ்சு ரிஷப் பண்டோட கொஞ்சம் பெட்டராக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தேவைப்படும். அஃப்கோர்ஸ் ஐ அக்செப்ட் தட். பட் ஆனால் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு சஞ்சுவுமே வந்து ஒரு பேக்கப் கீப்பராக தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. பாசிபிளி வந்து அந்த முக்கியமாக அந்த ஒரு 4, 5, 6 அந்த 3 இடத்துல 7 கூட வச்சுங்க, 3 இடத்துல வந்து கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க 2 பேருமே வந்து ஃபிக்ஸட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சு சாம்சனும் ரிஷப் பண்டா தான் வைப்பாங்கன்ற மாதிரி என்னோட கருத்து இருக்குது. முக்கியமாக எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்ரேயாஸ் ஐயரும் கேஎல் ராகுலும் ஆல்ரெடி மிடில் ஆர்டரில் விளாண்டுருக்காங்க. 2 சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்டோட பயங்கரமான ஒரு ஆவரேஜும் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல முக்கியமான நேரத்தில் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி லாஸ்ட் உலகக்கோப்பையோட கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீம் பெருசாக வந்து சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதே தான் போகும். அதுபோல் அப்சல்யூட்லி நீங்கள் தவிர்க்க முடியாத ஒருத்தர் ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஜடேஜாவா இல்லை அக்ஷர் பட்டேலா, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்கள் தான். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அக்ஷர் பட்டேல் ரீசெண்டாக செம்ம தீயான ஃபார்மில் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜடேஜாமே டெஸ்ட்டில் பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன். பட் ஆனால் பவுலிங் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஜடேஜா வந்து அவரோட இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த ஆர்ம் ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் நிறையா கொஞ்சம் அள்ளி போடுறாரோ, ஐ மீன் தூக்கி நிறையா போடுறாரு, ஃபாஸ்டிஷாக தூக்கி போடுறாருன்னு தான் தோணுது. டெஸ்ட்லேயே அந்த அடி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ஓடியில் வந்து ஓகே ஃபைன், எனிடே ஜடேஜா இஸ் அ பெட்டர் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் ஸ்டில் அக்ஷர் பட்டேல் ஓவர் நான் ஜடேஜான்னு எடுத்துகிட்டு போகிறேன். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படும் தான் எனக்கு தோணுது. மற்றபடி இது எப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்கு அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜடேஜா வந்து அப் டு தி ஆர்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. ஆனால் அக்ஷர் பட்டேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜடேஜாவோட அக்ஷர் பட்டேலுக்கு டர்னும் அண்ட் வேரியேஷன்ஸ் லிட்டில் பிட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜடேஜாவாக இருந்தாலும் வேரியேஷன்ஸ் அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ஷர் பட்டேல் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரூவன் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். ஜடேஜா ப்ரூவன் பிளேயர் இல்லைன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஸ்டில் ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஓடிஐ உலகக்கோப்பைக்கு இருப்பாரா அப்படின்றது தெரியல. ஸோ மேபி ஜடேஜா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே வந்து ஒரு ஃபைனல் காலாக இருக்கலாம்ன்ற மாதிரி என்னோட கணிப்பு வருது. மற்றபடி இந்த 11ல் வந்து ஸ்பின்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின்னராக நான் கண்டிப்பாக அக்ஷர் ஜடேஜா 2 பேருமே எடுத்து போவேன். பட் பிளேயிங் 11ல் வந்து என்னோட லிஸ்ட்டில் அக்ஷர் பட்டேல் இருப்பார் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் பிளான் பண்ணி இது பண்ணணும்னு நினச்ச அந்த மிடில் ஆர்டர் ஃபேஸ். ஸோ இவங்க எல்லாமே கண்டெண்டர்ஸாக இருக்கிறாங்க. இந்த மிடில் ஆர்டரில் வந்து ஹர்திக் பாண்டியா அஃப்கோர்ஸ் ஜாயின் ஆயிடுவாங்க, அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அண்ட் அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங். எஸ், மிடில் ஆர்டர் பேசியாச்சு, ஒரு ஓப்பனிங் பேசியாச்சு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸி பாய் சொல்லலாமா? ஆமாம், ஜெஸி பாய் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஜெஸி பாய் தான் சொல்லணும், ட்ரெண்டிங்கான வார்த்தை. ஸோ ஜெஸி பாயை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பும்ராவுக்கு இன்ஜுரி ஆயிருக்குது. அது வந்து கவலைக்கிடமான நிலைமையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் லைட்டாக பதட்டமான நிலைமையில தான் இருக்காராம். ஸோ அதனால் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அர்ஷதீப் சிங் உள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஷமி ஃபிட்டு கொடுத்துட்டாங்க, ரொம்ப பெரிய தேங்க்யூன்னு தான் சொல்லணும். லாலான்னு அவரை கூப்பிடுவாங்கல்ல. ஸோ லாலா ரிட்டர்ன்ஸ் டு இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஃப்டர் ODI 2023 வேர்ல்ட் கப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கூட சிராஜ் இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு புவியை வந்து நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணலை சமீபத்தில், ஒத்துக்கிறேன். புவி வந்து பழைய புவியாக இல்லை அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அவர்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் இல்லைன்னாலும் பட் ஆனால் துபாய்க்கு போய் விளையாடுற அளவுக்கு டேலண்ட்டும் அண்ட் அந்த பேஸுமே வந்து புவிக்கிட்ட இருக்கிறதா வந்து நான் பார்க்குறேங்க. மற்றபடி இது எப்படின்றத நீங்கள் தரமாக கீழே கமெண்ட் பண்ணேன். மேபி என்னோட கருத்துக்கு எல்லாமே வந்து மாற்று கருத்து இருக்கதா செய்யும். எல்லாரோட கருத்துக்கும் அதுவுமே வந்து தாராளமாக கீழே சொல்லிடுங்க, அது தப்பே கிடையாது. ஸோ எனக்கு வந்து புவி உள்ளே வந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. பட் ஆனால் அது எடுக்க மாட்டாங்க தான். பட் ஆனால் ஸ்டில் எனக்கு புவி வந்தால் இன்னும் பெட்ரு இருக்கும்னு தோணுது. ஓகே, அர்ஷதீப் சிங், சிராஜ், அது போக முகமது ஷமி இருப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு ஒரு முகேஷ் குமார், பிரசித் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து தரமாக ரா பேசும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிட்டில் பிட் ஸ்விங் அந்த மாதிரி பண்ணக்கூடிய அதான் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. முக்கியமாக துபாய் வந்து ஒரு டைமில் ஹீட்டான டைம் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கண்டிஷனாலே வந்து இவங்க 2 பேர்கிட்ட வந்து ஒரு நல்ல அவுட்கம் வரும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. மற்றபடி வந்து உம்ரான் மாலிக் இருக்கார், அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அர்ஷதீப் சிங், முகமது சிராஜ், பும்ரா, முகமது ஷமி, அது போக இந்த 5வது பவுலிங் ஆப்ஷனாக பிரசித் கிருஷ்ணா, முகேஷ் குமாரா அப்படின்றத அதை அவங்க தான் சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு புவி எடுத்தால் நல்லா இருக்குன்னு தோணுதுங்க, அவ்வளோதாங்க. அவர் வந்து ஃபேவரட் பிளேயர். அப்போ அதெல்லாம் தாண்டி
அவருமே வந்து ஒன் ஆஃப் த டிசர்வ் தான். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை கூட வச்சு முடிச்சு விட்டு அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுத்து விட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. பட் அவர் கோவப்பட்டு நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் வெறும் கிரிக்கெட்டர் மாதிரி போட்டு விட்டார் இன்ஸ்டா பயோவில். அது வேற கஷ்டமான விஷயமா போச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நான் பேசணும்னு நினச்ச ஸோ ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படின்றத பார்த்து அதுக்குமே தனியாக ரிவ்யூ போட்டுடலாம். மற்றபடி வந்து இந்த வீடியோ கீழே நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. இந்த வீடியோ பற்றி எப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ நல்லவங்க சந்திக்கிறேன். நான் சொல்லிட்டேன், வணக்கம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.